குடும்பத்துல நிம்மதி இல்லை சார், வீட்டுக்கே போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணமே இந்த சனி தான். இப்ப அதை மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு வருது. நீங்க பேசுற வார்த்தைகளால் தான் பிரச்சனை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை கொடுத்து கெடுத்துட்டு இருந்தார். உங்க வார்த்தையால பிரச்சனை. எல்லார்கிட்டையும் சண்டை போடுவேன். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாகவே பார்க்கப்பட்டது. இப்ப இனிமேல் கடந்த 2 வருஷமா பட்ட அவமானங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் எல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவீங்க. மேஷராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷராசிக்கு ஏகப்பட்ட செலவுல இருக்கீங்க. சனி விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. குரு 3ல போய் மறைஞ்சிருக்காரு. யோகாதிபதி பாக்யாதிபதி குரு 3ல மறைந்து 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு திருமண விஷயத்துல நல்ல நடக்கிற ஸ்டேஜ் கடைசி நேரத்தில் தடங்கலாயிருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த வருஷம் குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய பாக்யாதிபதியான குரு உச்சமடைவதுங்கிறது விசேஷம். மெயினாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு, மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைகிறாரு. அங்கேருந்து 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் சனி பார்த்தாருன்னா அது கெடுத்துரும். இப்போ சனி எங்கே பார்த்துட்டு இருக்காருன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தை 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும், பண வருமானம் தடைபட்டிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டையில் கணவன் மனைவி உறவில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நிம்மதி இல்லை சார், இது சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டுக்கே போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணமே இந்த சனி தான். இப்போ அதை மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு வருது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பூர்வ பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதிங்கிறது 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன், பாக்யாதிபதிங்கிறது 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீடு யாரு? அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தான், முன்னோர்கள். இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சார், அடித்தடி, எங்கள் மாமனார் நடிச்சிட்டாரு சார், இப்படின்லாம் சொல்லக்கூடிய கேஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்போ வரும் பேச்சுவார்த்தையில். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து உங்களுடைய பிடிவாதத்தை குறைக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இது மட்டும் இல்லைங்க, எதிரிகளே அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமும் கூட, எதிரிகள் ஸ்தானமும் கூட. இந்த எதிரிகள் அடங்கி போகிறதுனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அவனே அடங்கிட்டான், நான் எதுக்கு சண்டை போட்டுட்டு, உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் வரும், உங்ககிட்ட ஒரு பொறுமை வரும். இது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துலேருந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த சனி பயிற்சி 2025லேருந்தே உங்களுக்கு 2025 ஜனவரியிலேருந்தே பண வருமானத்தில் தடை ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கும், வருமானம் குறைஞ்சிருக்கும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஜனவரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2025 ஜனவரி ஜூன்லேருந்து எனக்கு வருமானமே இல்லை, நான் வீட்டில் சும்மா இருக்கேன். எத்தனையோ பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி இந்த 2026 ஜூனில் குரு உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேர்த்துக்கு வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வருது. அதை போகாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு போங்க. நம்ம ஊரில் கிராமத்து சைட்லலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, ஜோசியர் அந்த ஊர் ஜோசியர் சொல்லுவாங்க, பையனுக்கும் அப்பாவுக்கும் சரியில்லை, அவங்க அப்பனை வெளியூருக்கு அனுப்பு. என்ன வெளியூரில் எங்கே போய் நடு ரோட்லேயே தங்குறது அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லை, வேலைக்கு போகணும், பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் போடணும். இப்போ உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். வேலை நிமித்தமாக என்ன காரணம் அப்படின்னா, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உச்ச குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாற்றம் ஏற்படும். சார், நான் வேலைக்கே போகலை, உங்களை வீடு தேடி ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகிடுதா, 50வது வயசுக்கு உண்டான சாந்தி பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடம்பு கொஞ்சம் படுத்தும், ஆனால் அதில் நல்லா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இப்போ இத்தனை நாளாக சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பீங்க. இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சரி சார், நான் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா மாடி எடுத்து காட்டுறதுக்கான யோகம். அதாவது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு, இத்தனை நாளாக வேலை இல்லாமல் பணத்தட்டுப்பாடு, இப்போ வேலை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி அதிகமான செலவுகள் ஏற்பட்டு அதனால் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், அதாவது படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக
அதிக செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால தந்தைக்கு பண விரயம் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 8ஆம் இடம். அப்பாவுக்கு செலவு வைக்கணும். அப்பாவுக்கு எப்படி செலவு வைக்கலாம்னா 2-3 விதம் இருக்குது. ஒன்றா வயசாக எடுத்துன்னா அவளுக்காகவே செலவு பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் இதனால அறச்சொல்லா பேசுகிறேன்ட்டு இல்லை, இது உண்மை. என்றைக்குமே உண்மையை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு பக்குவம் வேணும். உண்மை சுடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு இதுதான். ஆனால் அதே சமயம் ஏஜ் நிறையா இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னா அவங்க அப்பாவுக்காக சுப செலவு பண்ணணும். எப்படி உங்களுடைய, அதாவது பெண் குழந்தைகளுக்கோ பையன் குழந்தைகளுக்கோ திருமண விஷயமோ இல்லை பெண் குழந்தைகளுக்கோ பையன் குழந்தைகளுக்கோ மேல் படிப்புக்கான விஷயமோ நடக்கும், அதுக்கு அப்பா செலவு பண்ணுவார். நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் அப்பா கையை வாங்கி அப்பாக்கிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணி பாருங்க, அந்த படிப்பில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எங்கள் அப்பாட்ட எதுவும் கேட்க மாட்டேன். இந்த ஈகோவை விட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஈகோவில் இருப்பேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன், இப்படியெல்லாம் தலகணம் பிடிச்சி அலைஞ்சிங்கன்னா சனி வச்சு செய்வார். ஏன்னா சனி உங்கள் 12ஆம் இடத்துல இருக்கார், தூக்கத்தை கெடுப்பார். 12ஆம் இடம் சயனஸ்தானம், தூக்கஸ்தானம். தூக்கமே இல்லாமல் இருக்கும். நைட்டு 12 மணிக்கு படுக்கிறீங்க, காத்தால 3 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க. கேட்டால் நான் எனக்கு பிளான் பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன், நான் படிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் இல்லை. காரணம் என்னென்னா உங்கள் மைண்டு காமாக இல்லை. அந்த காம்னஸ் கொடுக்கறது யாருன்னா இந்த குரு பகவான் தான். ஸோ அந்த காம்னஸ் குரு பகவான் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு விதமான புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கடமை என்னன்னு நான் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட கடமை என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க. தன்னோட வீட்டு கடமையும் செய்ய மாட்டாங்க, ஆஃபீஸ் கடமையும் செய்ய மாட்டாங்க. ஆஃபீஸில் போனால் சண்டை, வீட்டுக்கு வந்தால் சண்டை, எல்லாருக்கிட்டையும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. தப்பான புரிதல், தப்பான வார்த்தை பிரயோகம். பொதுவாக ராசியில் சனி இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் தான் பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை கொடுத்து கெடுத்துட்டு இருந்தார், வார்த்தைகளை கெடுத்துட்டு இருந்தார். உங்கள் வார்த்தையால் பிரச்சனை. எல்லார்கிட்டையும் சண்டை போடுவேன். ஆஃபீஸில் போனால் சண்டை, ரோட்டில் போனால் கூட எவனோ ஒருத்தர் ராங் சைடில் போனால் அவனை திட்ட வேண்டியது. எவனையும் திட்டி நீங்கள் திருத்த முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் திட்டா எனக்கு ஒரு திருப்தி, நான் திட்டேன். மனசுக்குள்ளே திட்டிக்கோங்க. ரோட்டில் திட்டும் போது அவன் திருப்பி அடித்தா நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இப்போது உங்களிடம் ஒரு மாற்றம் வரும், சொல்கிற வார்த்தைகளில் மாற்றம் வரும். இத்தனை நாள் ஹார்ஷாக சொல்லுவீங்க. சிம்பிள். நம்ம சென்னை சைடில் நீங்கள் பீச் சைட்லலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த தள்ளுவண்டிக்காரங்களாம் தன்னுடைய பையனை திருட்டு பையலன்னு திட்டுவாங்க, விளையாட்டுக்கு திட்டுவாங்க. அதே வயசானதுக்கப்புறம் அதே வார்த்தையை வச்சு திட்டுவாங்க. அதாவது ஒரே வார்த்தை தான், இமோஷனோட சந்தோஷமாக திட்டும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்கள் இத்தனை நாளாக சொல்கிற விஷயம் யாருக்குமே எடுபடாமல் இருந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சனி பார்வையில் 2ஆம் இடம் இருந்ததுனால நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாகவே பார்க்கப்பட்டது. இப்போ இனிமேல் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை அந்த விரைய சனிக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நளினமாக போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தைகள் அர்த்தமாக்கி கொள்ளப்படும். இத்தனால நீங்கள் சொல்கிறத ஒரு அர்த்தத்தில் எடுத்திருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்களே நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, நான் இந்த மாதிரி யோசிச்சேன், ஆனால் இப்படி யோசிச்சிருந்தாலும் நான் சக்ஸஸ் ஆகிருப்பேன். இது என்ன காரணம்னா உங்களுக்கும் நேரம் அவங்களுக்கும் நேரம், 2 பேர்த்துக்குமே நேரம் நல்லா வருது. இந்த நேரம் அப்படிங்கிறது யாருன்னா இந்த குரு பகவான் தான். இதில் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சி நடக்கிறது. அந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு மேஷராசிக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. லாபம், பதவி கிடைக்கும். அதாவது அக்டோபர் மாதத்துக்கு மேலே பதவி தேடி வரும். படிக்கின்ற குழந்தைகளால் தங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. கடந்த 2 வருஷமாக பட்ட அவமானங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் கடன் ஏறி கிடக்கு சார். கடன்லாம் இப்போ அடைச்சிருவீங்க. அதாவது ஒரே சிங்கிள் செக்கில் கொடுத்து கிளியர் பண்ணுறேன்பீங்க. செக்கு கூட இல்லை, இப்போல்லாம் ஈஸியாக ஜிபே வந்துடுது. எல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க. கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், உங்களுடைய பேச்சே நல்லா இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இத்தனை நாள் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும். புருஷங்கார் இந்த பக்கம் திரும்பி இருப்போம், பொண்டாட்டிக்கார் இந்த பக்கம் திரும்பி இருப்போம். இப்போ தான் 2 பேத்துக்கும் புத்தி வரும். ஆகா நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம், திரும்பி பேசணும்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்க. கடைசியில் பார்த்தா 2 பேரும் திரும்பி பார்த்தா அப்போ தான் புரியும் 2 பேரும் எங்கேயோ மோட்டு வேலையை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம்.
தங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணரக்கூடிய நேரம் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பார்வை பலம், அதாவது குருவின் பார்வை பலம் 8, 10, 12ன்னு சொன்னேன். நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் இல்லை, சில தர்ம காரியங்களையும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதா, தர்மம் கொடுங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அதுக்காக உடனே திருவண்ணாமலையில் போய் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. வாரம் ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. அந்த கிழமையில உங்கள் வீட்டு வாசல்லே பண்ணுங்க. இல்லையா அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருந்ததுன்னா, இல்லை ஏதாவது ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் ஹெல்ப் பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பாட்டி தாத்தாவை கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு கும்பகோணத்தில் போய் கோதானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவனை கவனிச்சா போதும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனை எவன் கூடயும் பேச்சுவார்த்தை கிடையாது, சண்டை. தண்ணி கொடுக்க மாட்டேன், அது கொடுக்குறேன்ட்டு. இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பயிற்சியில், அதாவது இந்த 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடம்புக்கு வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும். இதில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே திருமணமான தம்பதிகளுக்கு, இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து மேஷராசிக்கு ஒரு பெரிய எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், கிட்டத்தட்ட இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் 52 வியாழக்கிழமை இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை ஒரு 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும்? சாயந்தர வேளையில் பண்ணக்கூடாது. அரச மரத்தை காத்தால 4:30 மணிலேருந்து காத்தால 8:30 மணிக்குள்ளார பண்ணணும். அந்த டைமில் தான் வந்து ஆக்சிஜன் அங்கே நிறையா இருக்கும். அதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து அரச மரத்துக்கு அரச மரம்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அரச மரத்தில் தான் வந்து 99% ஆக்சிஜன் வெளியில் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வேப்ப மரம் 98%. மற்ற செடிகள்லாம் இன்னும் கம்மி. அதனால தான் அரச மரத்துக்கிட்ட வந்து எப்போவுமே இருக்கணும், பகல் வேளையில் இருக்கணும். மத்தியானம் 11 மணி தாண்டிடுச்சுன்னா பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதனால தான் வந்து அரச மரத்துக்கு கீழே உட்காந்தா ஒரு அழுத்தம், அதாவது உங்கள் யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, அதை போகாதரா, அங்கே ஒரு முனி இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஆக்சிஜன் லெவல் குறையும். அதனால் மூச்சு விட முடியாது, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரம் வியாழக்கிழமை தோறும், அப்படி இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமை விசேஷம் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போனால் தப்பு கிடையாது. இல்லையா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை, திங்கக்கிழமை வியாழக்கிழமை, நீங்கள் பிறந்த கிழமை ப்ளஸ் வியாழக்கிழமை, அந்த நாளில் அரச மரத்தை சுற்றுங்க. 12 தடவை சுற்றுங்க. காத்தால 4:30லேருந்து 8:30 மணிக்குள்ளார சுற்றணும். சுற்றிட்டு முடிஞ்சதுன்னா அதை தெய்வமாக நினச்சி அந்த இடத்துல கொஞ்சம் சந்தனம் குங்குமம் இட்டுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி பிறக்கும், ஸ்திரத்தன்மை ஏற்படும்.